ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சவரீஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கத்தியோ அருவாமனையோ இல்லாமல் காய்கறிகளை எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது இஞ்சி. இந்த இஞ்சியோட தோலை எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்போ இதை வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இஞ்சியை முதல்ல நான் வந்து என்னென்னா தண்ணியில் போட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நடுவோட பள்ளம்லாம் இருக்கும். நம்ம பீலர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அதோட சதப்பகுதி நிறையா வெளியில் வந்துடும். அதே மாதிரி வெளியில் வராமல் எப்படி ஈஸியாக நம்ம தோலை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், நம்ம இட்லி எடுக்கிற ஸ்பூன் இருக்கும் எல்லார் வீட்லேயும், அந்த ஸ்பூனை வச்சுட்டு நம்ம இது மாதிரி சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இஞ்சி தொக்கு பண்ணுறதுக்கு, இஞ்சி புளி பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய இஞ்சி வாங்குவோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி தோல் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சுன்னு எடுக்கும்போது அந்த இடுக்கில் இருக்கிற தோலெல்லாம் கூட ரொம்ப க்ளீனாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப க்ளீனாகிடுது. இதை இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேபேஜ் கட்டிங். நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடில் எவ்வளோ பெரிய கேபேஜாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இப்போ வந்து இந்த பீலரை வச்சு தான் கட் பண்ண போகிறேன். இந்த பீலரை வச்சுட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கேபேஜோட சைடு வைஸ் கட் பண்ணோம் அப்படின்னா பொடி பொடியாக வரும். அதாவது நம்மளோட பொரியலுக்கு இருக்கிற கட் பண்ணுற மாதிரி பொடி பொடியாக வரும். இதே இந்த நீல வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரியான அதுக்கு நீள நிலமாக கட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீள நிலமாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொடி பொடியாக பூவாக ரொம்ப அழகாக கட் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பீலரை வச்சுட்டு நறுக்கும்போது ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சூப், சாலட் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி நறுக்கி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பொரியலுக்கு கூட தேங்காய் போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி நறுக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக நறுக்கிடலாம். அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், பாதி கேபேஜ் நான் நறுக்கிட்டேன். எவ்வளோ பூவாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மெத்தடை வந்து உங்கள் வீட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூண்டு உரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு வாணலியை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒத்தையாக பூண்டை எடுத்துட்டு இதில் போட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பூண்டு பொடி பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம பூண்டு குழம்பு பண்ணணுன்னா அதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இப்போது இதோட தோல் வந்து ரொம்ப ஈஸியாக ஒழிஞ்சு வந்துடும். டெலிவரி ஆனவங்களுக்கெலாம் வந்து டெய்லி நம்ம வந்து பூண்டு சேர்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய பூண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த சமயத்துலலாம் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பூண்டை வந்து லைட்டாக அதோட தோல் வந்து செவந்து வர அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். வறுத்துனோம் அப்படின்னா வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட தோல் வந்து உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துட்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்ச நாள் ஆறட்டும். ஆறினத்துக்கு அப்புறமா பாருங்கள், கையால் இப்படி பண்ணும்போதே தோலெல்லாம் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதை நிறையா பூண்டு உரிக்கணும் அப்படிங்கும்போது இந்த நகத்துக்கிட்டலாம் ரொம்ப வலி வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், உரிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ உரித்து எடுத்துட்டாச்சு. இப்போது அடுத்ததாக வந்து நம்ம வந்து பூண்டு குழம்புலாம் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு பூண்டு தான் நான் உரிக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போது இந்த தண்ணியில் இந்த மாதிரி பூண்டை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதை வச்சிடணும். 10 நிமிஷம் வச்சுட்டு அதை எடுத்து உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். இந்த மாதிரி உரிக்கிற பூண்டை வந்து நம்ம பூண்டு குழம்பு, ரசம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதும்.
சாதாரணமாக நம்ம பூண்டு உரிக்கும் போது நம்மளோட நகம்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பூண்டு உரிக்கும் போது இந்த மாதிரி மெத்தடில் நம்ம உரித்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக அந்தமாரி நகம் வலிலாம் இல்லாமல் நம்ம பண்ணலாம். இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உரிக்கிறத வந்து நம்ம குழம்புக்கோ இல்லை ரசத்துக்கோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணியில் போட்டோம் அப்படிங்கிறதுனால பூண்டு பொடிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வைக்கிறது அதுக்கெல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வீணாக போயிடும். இந்த முழு பூண்டையும் உரிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக 5 நிமிஷம் ஆச்சு. இது ஒரு பெரிய பூண்டு தான். இது ஃபுல்லாக உரிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக 5 நிமிஷம் ஆச்சு. இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெங்காயம். வெங்காயம் அப்படின்னால எல்லாருக்குமே ரொம்ப நறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப போரான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்ணெல்லாம் ரொம்ப எரியும். கண்ணெரிச்சல் இல்லாமல் நம்ம இப்போ வெங்காயத்தை எப்படி நறுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல இதோட வேர்பகுதியை நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். இதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து இதோட இதை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு சின்ன ஃபோர்க்கை நம்ம இது மாதிரி சொருகிட்டு நம்ம தோசை கல்லுலலாம் தேய்ச்சோம் அப்படின்னா தோசை வந்து ஒட்டாமல் நல்லா எடுக்க வரும். அதுமாதிரி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயை தடவி விடுறதுக்கும் இந்த பார்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ வந்து வெங்காயத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் நான் வந்து இந்த பீலர் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து நீள வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நிறைய கிரேவிக்கு அப்புறம் வந்து பிரியாணிக்கு மேலெல்லாம் வந்து சில சமயம் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி போடுவோம். அதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் நீள வாக்கில் தான் கட் பண்ணி போடுவோம். அதுக்கெல்லாம் வந்து இந்த மெத்தட் நம்ம பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதோடு இல்லாமல் ரொம்ப மெலிசாக ரொம்ப நல்லா நறுக்க வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடியறது. அதோடு இல்லாமல் கண் எரிச்சல் இல்லாமல் நறுக்க முடியும். எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் நம்மளால் நறுக்க முடியும். கண் எரியாமல் ஈஸியாக நறுக்கிடலாம். அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நறுக்கிடலாம். வெங்காயம் நறுக்கிறது மெலிசாகவும் நறுக்க வருது. இப்போ ரைத்தாலாம் பண்ணும்போது இந்த மாதிரி நறுக்கி போட்டோம் அப்படின்னா ஒத்தாப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நீள வாக்கில் நறுக்கி போடும்போது இப்போ பாருங்கள், நான் இது வந்து பாதி வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன். ஆனால் எவ்வளோ வெங்காயம் இதுக்கு பாருங்கள் நறுக்கினது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மெலிஸாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். இதையும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 2 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். 2 வெங்காயம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நிறையாவும் வரும். அதே சமயம் ஒத்தாப்பில் மெலிசாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இந்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எல்லாத்தையும் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.